வாசிச்சா அந்த சொல் நட சொல்ல வீதியில அந்த வீதியே ஒலிக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் நிறைய. அதே மாதிரி எங்கள் இல்ல திருமணங்கள்லயும் அவருக்காக வாசிப்பார். கடவுள் சிலருக்கு விரலை கொடுப்பார், சிலருக்கு விரலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி திருக்குறள் முனுசாமி சொல்லுவார். அதே மாதிரி இவருடைய விரல் பேசும். ஒன்னொன்னும் ரொம்ப அற்புதமான நடை சொல்லுவதும் பின்னால் நிறைய பேரை உருவாக்கி இருக்கார். அவருடைய மகன் ஈசாம் கோயில்ல பணிபுரியும் போதும் நான் வந்திருக்கேன். நல்ல குடும்பம், நல்ல பாரம்பரியம், நல்ல படிப்பு எல்லாமே கொண்ட ஒரு நல்ல குடும்பத்துல தோன்றிய ஒரு நல்ல பண்பாளர். அவர் அவருடைய ஆன்மா காந்தி அடைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. இதே போல நிறைய பேர் பேச இருக்காங்க. அவரை பத்தி பேசிட்டே இருந்தா இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து சூரியன் உதிக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சூரியன் மறையக்கூடிய வட அமெரிக்கா வரையில் அவருடைய புகழ் எல்லா கலைஞர்களுக்கும் தெரியும். நிறைய அவருடைய வாசிப்பை கேட்ட ஏராளமானவர்கள் இருக்காங்க. அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஆசையினால மேலும் மேலும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்றும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் நல்ல நேரத்தில் கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய மிகவும் உருக்கமான ஒரு புகழஞ்சலியால் நிச்சயமாக இந்த உரையை கேட்ட அத்துணை பேருடைய கண்களும் பலித்திருக்கும் என்று சொல்லும் வகையிலே அவர்களுடைய அந்த அற்புதமான அந்த இசை பயணத்தை நம்முடைய பிச்சையண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆண்டவன் ஒரு சில மனிதர்களுக்கு குரலை கொடுப்பான், ஒரு சிலருக்கு விரலை கொடுப்பான் என்று ஐயா திரு குரல் முனுசாமி அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த வகையிலே பிச்சையண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த அற்புதமான அவர்களை பற்றிய வாழ்வியல் செய்திகள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு தூரம் அவருடைய கலைத்திறன் ஆற்றல் மிக்கது. ஆனால் இன்றைய நேரமானது நமக்கு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு மாபெரும் கலைஞனை நாம் இழந்து மீண்டும் துடிக்கிற ஒரு நிலையில் அந்த கலைஞனுக்கான புகழஞ்சலியில் தலைமை அர்ச்சகர் ஐயா திரு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயிலுடைய அந்த தலைமை அர்ச்சகர் உலக புகழ் ஐயா திரு விகாஷ் ரத்னா காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் செய்த ஒரு தனிப்பெரும் சிறப்புக்குரிய மாமனிதர் என்று சொன்னால் அந்த பாக்கியம் கிடைத்த மனிதனுடைய புகழஞ்சலி பெற்றதே ஐயா திரு கலைமாமணி டி ஏ கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு காசி விஸ்வநாதனுடைய பரிபூர்ண அருளும் ராமேஸ்வரம் ராமநாதனுடைய பரிபூர்ணமான அருளும் அவர் பிறந்த அந்த மாணிக்க வண்ணர் வண்டவர் குழலி அம்பாள் என்று சொல்லுகிற திருவாழ்வழி புத்தூருடைய திரு தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்புவதாக நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் கருதி அடுத்ததாக இந்த நல்ல வேளையிலே ஐயா வணக்கத்திற்கினிய சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் லண்டன் மாநகரத்திலே இருந்து ஆஸ்திரேலிய நகரத்திற்கு அவர்கள் தற்போது பணி நிமித்தமாக சென்றிருந்த போதிலும் கூட அங்கிருந்து தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகின்றார்கள். ஐயா திரு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களுடைய புகழஞ்சலியை அந்த உரையை நாம் இப்பொழுது செயல்படுத்துகிறோம். திருவாலப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி ஐயா அவர்களின் புகழ் நினைவு அஞ்சலியில் கலந்து கொள்வது எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது. ஐயா அவர்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்தவாறு தமிழ் கலைஞராக 1963 ஆண்டில் அந்த பணியை ஆரம்பித்தார். அந்த ஆண்டு தொடக்கி அவர் அமரத்துவம் அடையும் வரை 57 ஆண்டுகளாக அதில் இந்த துறையில் பிரகாசித்துக் கொண்டிருந்தார். ஹை கிரேட் கலைஞராக 43 வருடங்கள் சேவை செய்திருக்கின்றார். பல விருதுகள் பட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கத்தால் முக்கியமாக கலைமாமணி பட்டம் ஐயா அவர்களுக்கு 1971 வழங்கி கௌரவிக்கப்பட்டார். லண்டனுக்கு பல தடவை வந்துள்ளார்கள். முக்கியமாக எனது மனைவியாரின் சஸ்தியத்த பூர்த்தி 60வது அகவை எய்திய போது திருக்கடையூரில் கைலை சிவஸ்ரீ நாகநாத சிவம் சிவாச்சாரியார் முனையில் ஒழுங்கு செய்யப்பட்ட சமய ரீதியான சடங்குகளில் மங்களவாத்தியம் முதல் தமிழ் வாசித்து சிறப்பித்தமை எங்களுடைய நினைவில் என்றென்றும் பசுமையாக இருக்கும் என்பதை இத்தருணத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். அவருடைய பூதவுடல்
அக்னியுடன் சங்கமித்திருக்கலாம். ஆனால் தவில் மகாமேதை தவில் சக்கரவர்த்தி அமரர் கலியமூர்த்தியின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். வள்ளுவர் கூறியவாறு தோன்றில் புகழோடு தோன்றியிருந்தார். பண்பாளர், அன்பாக பழகுவார், எளிமையானவர். அவரின் தூய்மையான ஆத்மா பூர்ண சாந்தி அடையவும் அவரின் மனைவி, பிள்ளைகள், உறவினர், உற்றார், சுற்றார், நண்பர்கள் சுவரிலிருந்து மீளவும் இல்லாமல் இறைவனை வேண்டி வணங்கி பிரார்த்தித்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்யத்தில் வைக்கப்படும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். தற்சமயம் ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரத்திலே இருந்து நம்முடைய லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தினுடைய அரங்காவலர் வணக்கத்திற்கினிய திரு சட்டத்தரணி உயர் திரு கே சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் தன்னுடைய மிகச் சிறப்பான அந்த மனதில் உதித்த கருத்துக்களை எல்லாம் அஞ்சலி செய்திருக்கிறார்கள். இந்த அஞ்சலி செய்த இந்த அவர்களுடைய அந்த அஞ்சலி உரையானது அந்த ஐக்கியமாவதற்கு நடராஜமூர்த்தியுடைய பரிபூர்ணமான திருவருள் அவர்களுக்கு கூடுவதாக பிரார்த்தித்து, இந்த நல்வேளையில் இப்பொழுது அடுத்ததாக இந்த புகழஞ்சலி என்று சொல்கிற இந்த புகழஞ்சலி மலர்களில் ஐயா வணக்கத்திற்கினிய கலைமாமணி அவர்களை சார்ந்த துறை, அவர்கள் அந்த வாத்திய கலையிலே சிறந்து விளங்கினார்களே, அந்த வாத்திய கலையிலே இருந்து லண்டன் ஆலயங்களிலே பணியாற்றக்கூடிய அனைத்து நாதஸ்வர தமிழ் வித்வான்களுடைய சார்பாக அன்பிற்கினிய கலைமணி, வாத்திய கலைமணி ஏ தணிகை வேலன் லண்டனில் இருந்து இப்பொழுது புகழஞ்சலி செய்கிறார். அவர்களுடைய அந்த புகழஞ்சலியில் அந்த ஆன்மாவானது மீண்டும் அந்த இறை அருளோடு ஐக்கியமாகட்டும். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலய நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் கைலை புனிதர் பெரிய அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களுக்கும் கற்ப விநாயக ஆலய பிரதம குரு அவர்களுக்கும் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் ராமதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்ற இந்தியாவில் உள்ள நாதஸ்வர தவில் கலைஞர்கள் அனைவர்களுக்கும் மற்ற லண்டன் சிவாச்சாரர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையா சொல்ல போனா இந்த புகழஞ்சலியில கலந்துக்கிறதே நான் என்னுடைய பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா லண்டன்ல வந்து அவங்க தங்கியிருந்த காலத்துல அவங்களோட வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் ரொம்ப ஏற்பட்டு, ஏன்னா 13 வயசுல தெரியும் எங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர் அவர் நான் எனக்கு 13 வயசு இருக்கக்குள்ளேயே அவங்க நான் கச்சேரி நிறைய கேட்டிருக்கிறேன். அதாவது வந்து ஒரு ரொம்ப குழந்தை உள்ளம் படைத்தவர். அவங்க வாசிப்பு மட்டும் அழகுல, அவங்க கீர்த்தனைக்கு உருப்படிக்கு வாசிக்கிறது அழகு, தனியாகத்தான் வாய்ச்ச அழகு, தவுல வச்சுட்டு உட்கார்ந்தாலே அழகு, அவங்க சிரிச்ச அழகு, பார்த்தா சாட்சாத் முருகப்பெருமான பாக்குற மாதிரியே இருக்கும். பல நேரங்கள் வந்து நான் இங்க வந்து லண்டன் வந்தாங்கன்னா 2-3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு கச்சேரி இல்லைன்னாக்கா நேரா போன் பண்ணுவாங்க. தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே, முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படிவாங்க. அடுத்த வாரத்தை முருகனை தான். அவங்களுக்கு 2 விஷயம் பிடிக்கும் லண்டன்ல. கச்சேரி இல்லைன்னா முருகனை பார்க்கணும். உடனே சொல்லுவாங்க, நடந்து போக்குள்ளே சொல்லுவாங்க, நான் தம்பி ஊர்ல கச்சேரி இல்லைன்னா நான் சாமிமலைக்கு போவோம் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு போன் பண்ண உடனே அவங்க என்னன்னா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க விட்டு ஒரு பெரிய விஷயம் அது. உண்மையா சொல்ல போனா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒண்ணு சொல்லுவாங்க, தம்பி நான் 2 நாளைக்கு ஃப்ரீ தான், உங்க விஷயம் அப்படின்னாங்க. இல்லைன்னா வந்துடலாம். அப்ப எத்தனை மணிக்கு வரலான்னு அவங்க டைம் முடிவு பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு தம்பி போலாம் அப்படின்னு. சரி நான் ஒரு 9 மணிக்கு வந்துடுறேன், கார்ல போயிடுமாண்ணே. கார்லாம் வேணாம் தம்பி, ட்ரெயின்ல போறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நடக்கணும். அப்படியே இந்த ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ஒரு வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அந்த சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த நேரம் நான் நடந்து போற நேரம் கூட சங்கீதத்தை பத்தி தான் வந்து அவங்க பேசுவாங்க. அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது. உண்மையா சொல்ல போனா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்கிறாங்க, எல்லாம் தம்பதியோட வந்து எங்களை எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. எங்க குழந்தையோட காது குத்தலுக்கே வந்து காலம்புரை வந்து 10 மணிக்கு தான் வாசிக்கிறோம், ஆனா காலம்புரை காது குத்தல் வச்சிருந்தோம். அதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படி வந்து எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியானது, ரொம்ப ஆத்மா. இதெல்லாம் வந்து எங்க வாழ்நாள்ல வந்து மறக்கவே முடியாது, என்னைக்குமே மறக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்ப தமிழ் உலகத்துன்னு பாத்தீங்கன்னா அவங்க புதுமைன்னா அந்த சம்பிரதாயம் மாறாம அந்த போர்வைகள் நடைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து
அவ்வளவு விஷயங்கள் வந்து நிறைய பண்ணாங்க. நிறைய பேர் வாசிக்கிறாங்க. எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கிட்ட வாசிச்சு நிறைய பேர் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதுல வந்து அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அதை வந்து யாருமே மறக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மறக்க முடியாதது. ஏன்னா இளமையா பிடிச்சோம் கேள்விப்பட்டு கடைசியா வந்து போன சோமாசனா வீட்டு கல்யாணத்துல ஜூன் மாசம் தான் நாங்க வந்து கடைசியா வந்து சந்திச்சு பேசினது. அதனால வந்து அண்ணார் அவர்கள் நம்மளோட இல்ல அப்படின்றது பெரிய வருத்தம். ஆனா ஒரு விஷயம் மட்டும், அவங்க பண்ணது, அவங்க கம்போஸ் பண்ண கோரு எல்லாம் உலகம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு நாட்டிலையும் அதாவது வாசிக்காத தமிழ் வித்வான்களே கிடையாது. அதனால அவங்க நம்மளோடதான் என்னைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த தவுள்ன்ற ஒண்ணு இருக்க வரைக்கும் அவங்க கம்போஸ் பண்ணது அழியவே அழியாது. நிச்சயமா அது வந்து அவங்க நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தவுள் உலகத்துக்கு அவங்க ஒரு செஞ்ச பெரிய பொக்கிஷம் அது. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்ன நன்றி. பிள்ளையார்பட்டி ஐயா மற்றும் சண்முக அண்ணா அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தன்னுடைய வாழ்நாளில் கிடைத்த மாபெரும் பாக்கியம் என்று கருதி இசை உலகத்தில் பயணித்தவர் அல்ல அவர், இசை உலகமாகவே வாழ்ந்தவர். எப்பொழுதும் இசையை பற்றியே பேசியவர், எந்த நேரமும் இசையோடு இணைந்திருந்தவர், இசைபட வாழ்ந்தவர் என்கிற வள்ளுவருடைய வார்த்தைக்கு இணங்க இருந்தவர் என்கிற கருத்தை நம்முடைய லண்டன் நாதசுர தமிழ் வித்வான்கள் சார்பாக ஐயா திரு தனிகீவரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய அஞ்சலி இப்பொழுது நம்முடைய அன்னார் அவருடைய புகழஞ்சலியில் மென்மேலும் வெறுகு சேர்க்கிற அஞ்சலியாக இணைகிறது. இந்த வேளையில் இப்போது அமரர் கலைமாமணி ஐயா திரு டி ஏ கலிமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய மன கிளேசங்கள் ஏற்படுகிற நேரங்களில் எல்லாம் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் பெருமாளே என்று அருணைநாதர் பாடிய அந்த திருவேரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமிமலை இருக்கிறதே, அந்த சுவாமிமலை முருகப்பெருமான் ஆலயத்தின் மீது அதீதமான பற்று கொண்டிருந்தார். அந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் குருக்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டினார். எனவே அந்த அற்புதமான அந்த நட்பும் அந்த அன்பும் இந்த வேளையில் நாம் எல்லோரையும் இணைக்கிறது. இந்த நல்வேளையிலே சுவாமிமலை முருகப்பெருமான் ஆலயத்திலே சிறப்பான ஒரு சிவாச்சாரியாராக இருந்து சிறப்பு செய்யக்கூடிய சிவஸ்ரீ சிவாகம ரத்னம் ஆர் ராஜா பாஸ்கர் குருக்கள் ஐயா அவர்கள் அந்த மிகச்சிறந்த சுவாமிமலை முருகன் மீது பக்தி கொண்ட காரணத்தினாலே அந்த ஆலயத்திலே இருந்து குருக்கள் சுவாமிமலையிலே இருந்து நமக்கு புகழஞ்சலி செய்வதற்காக வருகின்றார்கள். ஐயா திரு ராஜா பாஸ்கர் குருக்கள் ஐயா அவர்களுடைய புகழஞ்சலி இதோ இந்த வேளையில் இணைகிறது. வணக்கம் அனைவருக்கும். எல்லாம் வல்ல ஸ்ரீ கற்பகவனார் திருவருளாலும் எங்கள் குருநாதர் சிவஸ்ரீ அண்ணா அவர்களின் ஆசியுடனும் அமரர் கலைமாமணி திரு TAK ஐயா அவர்களுடைய புகழஞ்சலி விழாவிற்கு சுவாமிமலையிலிருந்து அடியேன் வந்து அவருக்கு நினைவஞ்சலி செய்ய வந்துள்ளேன். ஐயா அவர்கள் சமீப காலமாக மயிலாடுதுறையில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் என்கிறேன் பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களுடன் சென்று அவருடைய பாராட்டு விழாவிற்கு சென்று வந்த பாக்கியம் எனக்கு உண்டு. மேலும் அவர் வெளிநாடுகளோ அல்லது வெளி நிகழ்ச்சிகள் இல்லாத சமயத்திலே சமய நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். நினைத்த பொழுதெல்லாம் இங்கு வருவார். பிரதி வியாழக்கிழமை அவரை இங்கு காண முடியும். வெளி நிகழ்ச்சிகள் இல்லாத சமயத்தில்
அவர் இங்கு வந்து செல்வது உண்டு. அப்படி இருந்தாலும் மிகவும் எளிமையாக, படாடவம் இன்றி, ஆடம்பரம் இன்றி எங்களுடன் இருந்த அன்பு அனைத்து சிவாச்சாரியர்களும் இந்த பகட்டு இல்லாமல் மிகவும் எளிமையாக இருப்பார். மேலும் இசை வேளாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற விழாவிற்கு அவர் வந்து கச்சேரி வாசித்ததை நான் நிறைய முறை நான் கேட்டுள்ளேன். முதலாக எங்கள் ஆலயத்தில் சுவாமி மலையிலே தங்கரதம் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு திரு ஐயா அவர்கள்தான் தவில் இசை வாசித்து சிறப்புக்கு சிறப்பாக அதை செயல்படுத்தினார்கள். மேலும் எங்களது குடும்ப விழாவாகட்டும், எங்களது சகோதரி திருமண விழா நடைபெற்றது. அதில் உயர் திரு கிளாரினட் சக்கரவர்த்தி திரு AKC நடராஜன் ஐயா அவர்களுடன் இணைந்து எங்கள் குடும்ப விழாவில், எங்கள் சகோதரின் திருமண விழாவில் அவர் இசை வாசிப்பது எங்களுடைய மனதில் விட்டு நீங்காத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் எனது தந்தையாரும் திரு AKC நடராஜன் ஐயா அவர்களும் மிகுந்த நண்பர்களாக இருந்த பொழுது இவருடைய தவிர தெரியும் வேண்டும் என்று விரும்பி அழைத்து வந்து வாசித்ததாக எனது தந்தையை கூறுவார்கள். மேலும் அவர் சுவாமி முருகப்பெருமானிடம் அளவற்ற அன்பு கொண்டவர். எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே அவரை பார்க்கலாம். கடந்த 57-58 வருடமாக அவர் இந்த தவில் சக்கரவர்த்தியாக இசை உலகில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். உயர் திரு தணிகைவேலன் ஐயா அவர்கள் கூறியது போல சுவாமி மலை செல்லாமல் அவர் எங்கும் செல்ல மாட்டார் என்று கூறுவார். அதே போல திரு ஐயா அவர்களுடைய புகழ் மேன்மேலும் வளர்ந்து அவர் தம் குடும்பத்தார்கள் எல்லாம் வல்ல நமது முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்த நல்வேளையில் சுவாமி மலையில் இருந்து அவர்கள் அன்னாரை எப்படி தன்னுடைய பக்தியை சுவாமிமலை முருகப்பெருமான் மீது செலுத்தினார் என்கிற கருத்துக்களை எல்லாம் ராஜாபாஸ்கர சிவாச்சாரிய அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் ஒரு தனி மனிதனுடைய பக்தி அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள், அங்க இருக்கிற பணியாளர்கள் மனதிலே போய் எந்த அளவிற்கு சேர்கிறது என்பதற்கு உதாரணமாக ஐயா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய அந்த மிகச்சிறந்த அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்கிற போது நம்முடைய மனம் நெகிழ்கிறது. அந்த அளவிற்கு தன்னுடைய பணியினாலே நம்மையெல்லாம் இன்றைக்கு வியக்க வைக்கிற, பக்தியால் வியக்க வைக்கிற, தான் செய்கிற கலையிலும் சரி தன்னுடைய வாழ்நாளிலும் சரி எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த மாமனிதராக திகழ்ந்த அந்த ஆத்மாவிற்கான அந்த புகழஞ்சலியில் இப்பொழுது இணைகின்றவர் மயிலாடுதுறையில் இருந்து சித்தாந்த சரபம் சிவஸ்ரீ AV ரவி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள். ரவி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் தன்னுடைய புகழஞ்சலியை இப்பொழுது அண்ணாருடைய அந்த திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றார்கள். शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम. எல்லாம் வல்ல உமையூர்பாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளாலும் நமது ஒட்டுமொத்த ஆன்மீக சமுதாயம் இந்து மதமே போற்றிய ஒரு மாமனிதருடைய புகழஞ்சலியிலே நாம் எல்லோரும் பங்கு பெற்றிருக்கின்றோம். தவில் நாதஸ்வரத்தினுடைய ஒரு பக்கவாத்தியமாக ஸ்ருதிர் மாதா லயப்பிதா என்று சொல்லுவார்கள்.
சுதி என்பது மாதாவாகவும் லயம் என்பது பிதாவாகவும் இருக்கணும். அது நாதமும் தவிழும் இசைந்த ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில நம்முடைய தமிழர் கலாச்சாரத்துல எத்தனையோ மிகப்பெரிய நாதசுர ஜாம்பவான்கள், காரக்குறிச்சி அருணாச்சலம், திருவாவடுதுறை ராஜரத்னம், மகுடி சுப்பிரமணியம் அவர்கள், திருவிடைமருதூர் வீரசாமி, மதுரை எம்பிஎன் சேதுராம குலசாமி, இன்னும் எத்தனையோ பேர்களை சொல்லலாம். அதுபோல தமிழ் உலகத்தில் நம்முடைய வளையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்கள், நம்முடைய இன்னும் நிறைய நாச்சியார் கோயில், திருநாரையூர், இது போன்ற ஊர்களில் இருந்தெல்லாம் மிகப்பெரிய வித்வான்கள் தமிழிலே பிரகாசித்து அந்த நாதஸ்வர கலையை உலகம் முழுவதும் எடுத்து சென்று தமிழருடைய பண்பாட்டிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நாதஸ்வர இசைக்கலைஞையை கொண்டு சென்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அதுல ஒரு தனி பெரும் முத்திரையை பதித்தவர், ஒரு துருவ நட்சத்திரமாக இருப்பவர் திருவாலப்புத்தூர் திரு கலியமூர்த்தி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் துருவ நட்சத்திரத்தை பார்த்துதான் பழைய காலத்துல கடல்ல கப்பல்லாம் போகும். அதை திசை காட்டும் கருவியாக அதை வைத்திருந்தார்கள். தமிழ் உலகில் ஒரு திசை காட்டும் கருவியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தவர் நம்முடைய திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி அவர்கள். முன்பெல்லாம் ஏதாவது ஒரு விழா துவங்குகிறது, ஒரு நாட்டியாஞ்சலி துவங்குகிறது, ஒரு அரசு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு கலெக்டர் வந்து துவக்கி வைப்பார், யாராவது ஒரு கவர்னர் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார். இப்படித்தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் இது போன்ற ஒரு பொது நிகழ்வுகளை துவக்கி வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தும் செய்த ஒரு மாமனிதராக நமது கண்ணிலே பட்டவர் திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி அவர்கள் தான். மயிலாடுதுறையிலே ஆண்டுதோறும் சிவராத்திரிக்கு நாட்டியாஞ்சலி நிகழும். அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வின் முதல் ஆண்டு துவக்க விழாவிலே திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி ஐயா அவர்களும் நானும் தான் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தோம். அது ஒரு நீங்காத நினைவாக எனக்கு அன்று மிக பெருமிதமாக இருந்தது. ஏனென்றால் கோயில்ல இது ஒரு குடும்பம். கோவில் குருக்கள், பரிகாரகம், மேளம், மெய்காவல், என்ன சண்டை அவங்களுக்குள்ள வந்து அடிச்சினாலும் பிடிச்சினாலும் இவங்க 4 பேர் ஒத்துமையா தான் இருந்து ஆகணும் ஒரு கோயில்ல, வேற வழி கிடையாது. மற்ற கோயில்ல எத்தனையோ தர்மகர்த்தாக்கள் வருவார்கள், பக்தர்கள் வருவார்கள், வருமானம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கோவில்லையே தவமா கிடந்து அந்த கோவிலை பாதுகாத்து அந்த கோவிலிலே இருக்கின்ற நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கி, எங்கள் ஊர்ல ஒரு நாதஸ்வர வித்வான் இருந்தார், சுப்பிரமணியம் பேரு. அவருடைய பையன்களுக்கு கோவில்ல தான் அவர் பாடம் சொல்லி தருவார், நாதஸ்வரம் வாசிக்க கத்து தருவார். நாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்களோட உட்கார்ந்து கேட்டதுல எங்களுக்கு அந்த ஸ்ருதி கிடைத்தது, இந்த நாதஸ்வர ராகங்கள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது, தாளக்கட்டு கைக்கு வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு உறவு தானே, ஒரு அர்ச்சகர்களும் ஒரு கலைஞர்களும் இணைந்து இருக்கின்ற ஒரு மையமாக இருந்தது இந்த ஆலயங்கள். அதனை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்கள் நம்முடைய அர்ச்சகர்களும் நாதஸ்வர தமிழ் வித்வான்களும் தான். அந்த அளவிலே ஒரு நெருங்கின உறவு நீண்ட காலமாக. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு மாமனிதர் என்று சொன்னால் நம்முடைய திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி அவர்கள் பெரும்பாலும் உலகம் முழுவதும் உள்ள அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்களிடத்துல ஒரு நெருங்கின பட்டுதல் வைத்திருந்தார்கள். யாரை சொன்னாலும் சரி, எங்கள் வீட்டு நிகழ்ச்சியிலே அவர் தான் வந்து வாசித்தார் என்றுதான் எல்லோருமே சொல்வாரு. என்னுடைய மகள் திருமணம், என்னுடைய மகன் திருமணம், அவர்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். தேதி கல்யாணம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் உடனே நமக்கு திருப்பாம்பரம் சுவாமிநாதன், மீனாட்சி சுந்தரம் சகோதரர்கள் நாதஸ்வரம் வாசிப்பார்கள். நீங்க தமிழ் திருப்பங்குரம் முத்துக்குமாரசாமி, மற்றபடி இளம் கலைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை அந்த கல்யாணத்துக்கு அழிச்சு வந்துருவார். நல்லா வாசிக்கிறவங்க அவங்க எல்லாம். அந்த தனியாவர்த்தனம்ங்கிற அந்த ஒரு இசையை, அந்த ஒரு தனித்தவள் நிகழ்ச்சியை
ஒரு பெரிய நிகழ்ச்சியாக, ஒரு எதிர்பார்ப்பு நிகழ்ச்சியாக கொண்டு வந்தவர் கலியமூர்த்தி அவர்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னால எவ்வளவோ நல்லா வாசிச்சிருக்கலாம், அப்ப இதுக்கு இல்ல. இருந்தாலும் திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி என்று தவில் வாசிக்கிறார் என்று சொன்னால் அந்த தனியாவர்த்தனம் சிறப்பாக இருக்கும் என்று அதற்காக எல்லோரும் காத்திருப்பார்கள், அது எப்ப துவங்க போறது என்று. ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு, அப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் சங்கீத ஞானமும் இருப்பதனால அங்க உட்கார்ந்து ரசிக்கிற போது பார்த்தோம்னா, அவருக்கு இணையாக வாசிப்பவர் நமக்கு தெரிஞ்ச திருப்பூர் முத்துக்குமாரசாமி போன்றவர்கள் எதிரில் உட்கார்ந்துருப்பாங்க. அவருக்கு 2 பக்கங்களும் மற்ற கலைஞர்களை உட்கார வச்சு அவங்க வாசிக்கிற போது அவரு கண்ணாலேயே அவர்களுக்கு சில பாடங்களை நடத்தி நான் பார்த்திருக்கேன். அந்த அவருடைய குறிப்பை உணர்ந்து அவர்கள் வாசித்ததை நான் ரசித்திருக்கிறேன். இவர் அந்த கையால அப்படி வாசிச்சுட்டு அடுத்த ஒரு இளைஞர் வாசிக்கிற பொழுது அவருக்கு இவர் இந்த கையை இப்படி ஜாட காமிப்பார், கையை இப்படி போட்டு வாசி என்று சொல்லுவார். இதெல்லாம் நான் அவரோட பேசும்போதும் கேட்டிருக்கேன், இதனுடைய இந்த சங்கீத பாஷைகள்லாம் என்ன அப்படின்ட்டு. ஏன் அந்த பையன்களும் கத்துக்கணும்ல, அந்த பையன்களும் வளரணும்ல, நம்மள மாதிரி வாசிக்கணும்ல, அந்த தன்னை மாதிரி பிறர் வளரணும் என்ற நினைப்பு அவரிடத்திலே இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த Zoom காணொளி காட்சி மூலம் இத்தனை பேரும் ஒன்று கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதர் எதிர்பாராது மறைந்தார். சுவாமி நமக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இசையுலகில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் மறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பூத உடல் தான் மறைந்திருக்கிறதே தவிர அவருடைய புகழ் உடல் என்றும் மறவாது, என்றும் மறையாது. அவர் வாசித்த அந்த இசை தட்டுகள், அவரும் அவரோடு நாதசுரம் வாசித்த அந்த இசை தட்டுகள் தான் இன்றளவும் நமது வீட்டு ஆன்மார்த்த பூஜையிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தினமும் எனது ஆறுயிர் நண்பர் திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி அவர்கள் என்னுடைய பூஜைக்கு தவில் வாசித்து அந்த புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு நீங்கா நினைவோடு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த புகழஞ்சலியை தெரிவித்து, அவருடைய திருக்குமாரர் சண்முகம் அவருடைய தந்தையார் போல மிகப்பெரிய கலைஞராக வளர வேண்டும். அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு இளைஞர். எனவே அது ஒரு டெக்னாலஜியில் தெரிந்திருந்தாலும் கூட இதை இன்னும் மெருகேற்றி அந்த தந்தையினுடைய ஸ்தானத்தை நிரப்ப வேண்டும் அவருக்கு என்று ஆசீர்வாதத்தை உமையர்வாகனுடைய வணங்கியை தெரிவித்து, இந்த Zoom காணொலி காட்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.